ஸோ கணவன் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிடணும். நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். நம்ம உள்ளே இருக்க நரம்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ஈஸியான மெத்தடில் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா ஜஸ்ட் 10 மினிட்ஸ் தான் செஞ்சிடலாம். பாருங்கள், சட்டி காய வச்சுட்டேன். காய வச்சுட்டு கடுகு உளுந்து போட்டிருக்கேன், சோம்பு போட்டிருக்கேன். அடுப்பை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா தெரிக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலாக இதில் தண்ணியே ஊற்ற தேவையில்லை. தண்ணி ஊற்றாமையே நீங்கள் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா தக்காளி பியூரியும் இஞ்சியும் பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டு சேர்த்து நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக இது பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மிளகுத்தூள், அதுக்கடுத்து நாட்டு சர்க்கரை. இந்த உரப்பு வந்து காம்பன்சேட் மிளகாய், நாட்டு சர்க்கரை. அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சால்ட் சேர்த்துருக்கேன், கறி லீவ்ஸு, டர்மரிக் பவுட்ரு. இது பார்த்திங்கன்னா குழம்பு மசாலா சேர்த்துருக்கேன். குழம்பு மசாலா வந்து குழம்பு மசாலாவும் சேர்த்துக்கலாம், இல்லது வந்து 1 டீஸ்பூன் மல்லிப்பொடியும் 1 டீஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். அது நல்லாயிருக்கும். அதுவும் இல்லை அப்படின்னா சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், அடுப்பில் நல்லா சட்டி காஞ்சிருச்சு, அதுலேயும் கடுகு வந்து காஞ்சிருச்சு. இதுக்கு இப்போ அதில் தண்ணி தெளிக்கும். அதை தெளிக்கிறதுனால தான் என்ன செய்யணும், நீங்கள் வந்து கொஞ்சம் அடுத்த ஃப்ளேமில் கம்மியாக வச்சுக்கிறோம். லைட் ஒரு கொதி வந்துருச்சு. கொதி வரும்போது கொஞ்சம் அடுப்பை நல்லா ஃப்ளேம் அதிகமாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு லைட்டாக இந்த மாதிரி பண்ணி விடுங்க. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பீட்ரூட் ஆம்லேட். ஏன்னா வந்து காய்கறி வந்து எவ்வளோ சேர்த்துக்கலாம், அந்த முட்டையோடு சேர்க்கும்போது நல்லாவே இருக்கும், சுவையாக இருக்கும். பீட்ரூட் ஆம்லேட் வந்து எப்படி பண்ணுறதுன்னா, பீட்ரூட் நல்லா துருவிக்கிட்டு அதை கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்குங்க. பெரிய வெங்காயம் அல்லது சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கிக்கிட்டு ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முட்டை, நான் வந்து 1 முட்டை தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் 2 முட்டை வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு அந்த முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் வெப்பப்பவுடர் சேர்த்துக்கிட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் சேர்த்துக்கிட்டு எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய். இந்த ஆம்லேட்டுக்கு நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும், சுவையாகவும் இருக்கும். நல்லா பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஆம்லேட்டை ஊற்றிங்கன்னா சுவையான பீட்ரூட் ஆம்லேட் ரெடி. உங்கள் வீட்லேயும் மறக்காமல் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சத்தாக இருக்கும். ஏன்னா பீட்ரூட் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, சிலவங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் வந்து இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் செஞ்சு கொடுங்க. நல்லா வெந்துருச்சு பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஏற்கனவே இஞ்சி போட்டு பேஸ்ட் அதில் போட்டேன். இப்போ நான் வச்சோன்னே இந்த பொடியெல்லாம் அதில் போட்டுவோம். அவ்வளோதான், பொடியெல்லாம் போட்டேன் பாருங்கள். நல்லா கலரிங்க வருதா, செம்மையாக இருக்கும். கனவா பார்த்திங்கன்னா எலும்பே இல்லாதது, ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு கூட. பாருங்கள், இப்போ தெரிக்குதா, இந்த சைஸ் வந்து லைட்டாக 1/2% வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதி வந்துச்சு. ஸோ அந்த கொதி வரப்போ இந்த கனவா எடுத்து போட்டுருங்க. பாருங்கள், நல்லாவே வந்து கிண்டி விடாச்சு. ஸோ இதை வந்து நல்லா இந்த மாதிரி சேர்த்துருங்க. பார்க்கவே அமேசிங்காக இருக்கா, நல்லாவும் இருக்கும். அதே தண்ணி நிறையா வந்துருச்சு. தண்ணி நான் இல்லையே லைட்டாக தக்காளியோட தண்ணி தான், மற்றபடி அது தண்ணி எதுவுமே இல்லை. ரொம்ப சுவையாக இருக்கும். ஆல்ரெடி இஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டுட்டேன். நீங்கள் வேணும்னா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமாக வேணால் அதிகமாக போட்டுக்கோங்க. மிளகுத்தூளில் ஏற்கனவே உள்ள ப்ரப்போர்ஷனில் போட்டேன். உங்களுக்கு மிளகுத்தூள் அதிகமாக வேணும்னா மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. உரப்பு உங்களுக்கு அதிகமாக வேணும், உங்களுக்கு காரம் வந்து ரொம்ப அதிகமாக வேணும்னா
காரத்தை நீங்கள் ஆட் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், கனவா ஃபிஷ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து நல்லா மூடி வச்சிடலாம். பாருங்கள், மூடி வச்சிடுறேன், அதை வேகட்டும். அதுக்கல்ல பார்த்தீங்கன்னா சின்ன டிப்ஸ் சொல்கிறேன், ரொம்ப ஈஸியானது தான். நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு தேங்காய் சீவு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வச்சிருக்கக்கூடிய காய்கறிகளே வந்து சட்னி செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா வந்து சௌசௌ, நான் எடுத்துக்க சௌசௌ ஆக்சுவலாக. சௌசௌ பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சைஸாக வாங்குங்க. சௌசௌ நல்லா வாங்கிட்டு அந்த சௌசௌவை நல்லா என்ன செய்யுங்கன்னா கொஞ்சம் க்யூபாக கட் பண்ணிடுங்க. உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு க்யூபாக கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எண்ணெய் காய வச்சுருங்க. கடுகு உளுந்தம்பருப்பு போடுங்க. போட்டுட்டு அந்த சௌசௌவை நல்லா வதக்கிடுங்க. வதக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் உள்ள தண்ணியெல்லாம் இஞ்சி லைட்டாக கொஞ்சம் ட்ரை ஆயிரும். ஸோ அதோட வதக்கும்போது பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா போடுங்க. ஒரு பச்சை மிளகா வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இஞ்சி ஒரு துண்டு, வெள்ளைப்பூண்டு 2 போடுங்க. போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு 4, 5 சேர்த்தா போதும். சின்ன வெங்காயம் வந்து ஆப்ஷனல் தான், சேர்க்கணும் அவசியம் கிடையாது. சின்ன வெங்காயம் வேணால் போய் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிடுங்க. அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து கருகிடும், கருகக்கூடாது. கருகுனா டேஸ்ட் மாறிடும். அந்த மாதிரி வந்து செஞ்சுட்டு நல்லா நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு அதை வந்து நல்லா ஆற வச்சு உப்பு போட்டு மிக்சியில் நல்லா ஜாரில் நல்லா அரைச்சிடுங்க. கொஞ்சம் கொரன்னு அரைச்சி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அருமையான சௌசௌ சட்னி தயார். ரொம்ப சூப்பராக இருக்கும். தோசைக்கு கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம், தோசைக்கு, இட்லிக்கு அருமையாக இருக்கும். சூப்பராக சாப்பிட்லாம், நல்லாவும் இருக்கும். நீங்கள் வந்து அது செஞ்சு கொடுங்க, குழந்தைகளுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. சௌசௌ காய் வந்து அறவே தவிர்த்துருவாங்க. சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சௌசௌ சாப்பிடவே மாட்டாங்க, காய்கறி சாப்பிட மாட்டாங்க. எல்லா வீட்லையும் இருக்கிற ப்ராப்ளம் தான். ஸோ இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்கள் குழந்தைய சாப்பிட்ருவாங்க. சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு ஃபீட்பேக் எழுதுங்க. எங்கள் வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க எப்படி எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பார்ப்போம். வாவ், செமையாக இருக்கா? பாருங்கள், தண்ணி அதே வந்துருச்சு, நிறைய வந்துருச்சு. தண்ணி நல்லா இஞ்சிட்டோம். இதை எப்படி குழம்பாகவும் ஊற்றி சாப்பிட்லாம். சாதத்துக்கு நல்லாயிருக்கும். எனக்கு வந்து கிரேவியாக தான் பிடிக்கும். ஸோ நான் கிரேவியே பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு ஃபைனல் ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன்.